1 மினிட் ப்ளீஸ். ஸ்கிப் பண்ணாதங்க. நம்ம உயிரையே எடுத்துக்கிற மனிதர்களோட ஸ்டோரி கேக்குறோம். ஆனா நமக்காக அமைதியா உயிர் கொடுக்கிற ஒரு சின்ன உயிர் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க, இன்னைக்கு ஒரு பட்டாம்பூச்சியின் வாழ்க்கையை கேட்கலாம். புழுவின் ஆரம்ப வாழ்க்கை. ஒரு பசுமையான தோட்டத்தில் ஒரு சின்ன புழு வாழ்ந்தது. அது ரொம்ப சைலண்ட், யாரையும் தொந்தரவு பண்ணாது. ஆனா எல்லாராலும் அலட்சியப்படுத்தப்பட்டது. இதுக்கு ஃபியூச்சர் இருக்கா? இது எதுக்கு பயன்? எல்லாரும் பேசினாங்க. ஆனா அந்த புழு ஒன்னும் பதில் சொல்லல. ஒவ்வொரு நாளும் இலைகளை மட்டும் சாப்பிட்டு மெல்ல மெல்ல வளர்ந்தது. பட்டாம்பூச்சியின் லைஃப் சைக்கிள். ஃபேக்ட் பார்ட். பட்டாம்பூச்சி உடனே அழகா பிறக்காது. அது கடந்து வர்ற 4 நிலைகள். முதல், முட்டை. இரண்டாவது, புழு. மூன்றாவது, கூடு, கிரைசல்ஸ். நான்காவது, பட்டாம்பூச்சி. இந்த ப்ராசஸ்க்கு பெயர் மெட்டாமார்போசிஸ். அதாவது முழுசா வேற ஒரு உயிரா மாறுற மாயம். டேஷ்கூன்குள்ள நடக்கிற போராட்டம். ஒரு நாள் அந்த புழு தனியா ஒரு கிளையில தொங்கி ஒரு சின்ன கூடு உருவாக்கியது. வெளிய உலகம் அதுக்கு முடிஞ்ச மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். அசைய முடியாம, ஒளியே இல்லாம, சுவாசிக்க கூட கஷ்டம். அந்த நேரத்துல அந்த புழுவின் பழைய உடம்பு கரையும். புதிய சிறகுகள் உருவாகும். கண்கள், கால்கள், உடல் எல்லாமே புதுசா பில்ட் ஆகும். அது தூங்குற இடம் இல்ல, அது டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரூம். டேஷ் பிறப்பு நாட்கள் கடந்தது. ஒரு நாள் அந்த கூட்டிலிருந்து மெதுவா மெதுவா ஒரு அழகான பட்டாம்பூச்சி வெளியே வந்தது. அதே புழு இப்ப வானத்துல பறக்குது. அதே உயிர் இப்ப எல்லாரையும் மயக்குது. பட்டாம்பூச்சியின் உலக சேவை. பட்டாம்பூச்சி அழகுக்காக மட்டும் இல்ல, பூக்களுக்கு பாலினேஷன் பண்ணுது, இயற்கை பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுது, உணவு சங்கிலியில் முக்கிய இடம். அமைதியா, யாரும் கவனிக்காம இந்த உலகத்துக்காக வேலை செய்து. அதுக்கு வாய் கூட இல்ல, நாக்கு மாதிரி டயப் இருக்கு. அதோட பெயர் ப்ரோபோஸ்கிஸ். அதனால தேன் குடிக்கும். சில பட்டாம்பூச்சிகள் 1000 கிலோமீட்டர் பயணம் கூட பண்ணும். சின்ன உயிர், ஆனா பெரிய பயணம். எமோஷனல் கனெக்ட். மனிதர்கள் பல பேர் நம்ம வாழ்க்கையில காயம் தருவாங்க. ஆனா சில உயிர்கள் ஒன்னும் எதிர்பார்க்காம இந்த உலகத்துக்கே அழகு தருது. லைஃப் லெசன். எல்லா அழகும் போராட்டத்துக்கு பிறகுதான். எல்லா வெற்றியும் தனிமைக்கு பிறகுதான். யாரும் மதிக்காத நேரத்துலதான் நம்ம வாழ்க்கை மாற்றம் தயாராகுது. கிளைமேக்ஸ். இன்று நீ புழு மாதிரி ஃபீல் பண்ணினா நாளை நீ பட்டாம்பூச்சி தான். அதுக்கு ஒரே ரெக்வயர்மெண்ட், பொறுமை, நம்பிக்கை, நம்ம மேல நம்பிக்கை. ஃபைனல் லைன். உன்னை இப்போ யாரும் மதிக்கலன்னா கவலைப்படாதே. இயற்கை உன்னை ஒரு நாள் உலகம் ரசிக்கிற மாதிரி மாற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட உயிர்களின் கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.